பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இனிமேல் நீங்கள் கடைக்கு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் சம்மந்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை நீங்கள் வேற எங்கேயாவது வேலை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான மளிகை சாமானத்தை இன்னைக்கோட நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க, இன்னைக்கு நீ வேலை செஞ்ச படத்தை இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பழனி இருந்துட்டு சரவணன் கிட்ட, ஓ உங்கள் மாமனார் கடையில் இருந்து பணத்தை எடுத்துட்டாரு, அவர்கிட்ட எப்படி சொல்கிறது தெரியாம தான் மச்சவர் கடைக்கு வேண்டாம் மளிகை செலவும் வாங்கிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாரு, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதரா சரவணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மாம்மா இந்த விஷயத்த இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு இருக்கீங்க, அப்பா ஒவ்வொரு நிமிஷமும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? கடைக்கு கூட செலவு வாங்கி போடாமல் பணம் இருக்கான்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்டு எவ்வளோ வருத்தப்பட்டு நின்னாருன்னு தெரியுமா? அவர் அங்கேயும் இங்கேனும் புரட்டி தான் கடைக்கு செலவெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. இப்போ இவர் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டா என்னப்பா அர்த்தம்? அதனால் இனிமே இவரை நம்ம சும்மாவே விடக்கூடாது, போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டா சரவணா, அவர் ஏதோ பண கஷ்டத்தில் இருக்கார் போல இருக்கு, அதனால தான் உரிமையாக கேட்காம எடுத்துக்கிட்டாரு, சரி விட்டுரு அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. அப்பா பணம் இல்லாமல் நம்மளே எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், ஒவ்வொரு ரூபாயும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு, கொஞ்ச நேரம் கூட வேலை செய்யாமல் அந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ பெரிய தப்பு, அவங்களுக்கு தேவையான தண்டனையை நம்மளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்களுடைய மாமனாரை பிடிச்சி கொடுத்துட்டாரு. இந்த விஷயத்த தங்கவேல் கேட்டோன்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.